அனைவருக்கும் வணக்கம். சில ஜாதகத்தில் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா நல்ல பலன் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஜாதகத்துக்கு கெடுபலன்கள் நடக்கும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் நீங்கள் பார்க்கலாம். எனவே பலன் ஒரு ஜாதகத்தை நுணுக்கமாக ஆராயும் போது அந்த ஜாதகத்தின் திருப்பல அமைப்பில் தான் பலன்களே ஒழிஞ்சிருக்குது. திருப்பலத்தை டிகிரி வைஸ் கணக்கிடும் போது தான் பலன் துல்லியமாக முடியும். பொதுவாக 10ஆம் பார்வை அந்த கிரகத்தை பார்க்கல அல்லது பார்க்குது அப்படிங்கிற அமைப்பில் டிகிரி அடிப்படையில் தான் பார்வையை தவிர கட்டங்கள் அடிப்படையில் பார்வை இல்லை. ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக ஒரு கிரகத்தை பார்க்கிறது என்றாலும் அந்த கிரகம் ஒரு 10-15 டிகிரிக்குள் இருந்தால்தான் அந்த கிரகத்திற்கு பார்வை விழும். இல்லாவிட்டால் பார்வை விழுகாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாவகத்தின் இறுதி முனையில் இருக்கும் கிரகம் அந்த பாவகத்தின் 10ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ பாவக ஆரம்பத்தில் இருக்கும் கிரகத்தை பார்வை அடிப்படையில் கண்டிப்பாக பார்க்கும். இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை ஒரு உதாரணத்தோடு சொல்லும் போது தான் உங்களுக்கு நல்லா புரியும். எனவே திருப்பல அடிப்படையில் தான் சில நிலைகளில் பலன்கள் தடுமாறி போகிறது என்பதை நிறைய ஜாதகங்களை நாம் பார்க்குறோம். இந்த அமைப்பில் ஒரு உதாரண வீடியோவின் மூலமாக இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 21/11/11/1995 10:47 PM அளவில் பிறந்திருக்கிறார். கடக லக்னம், தனுசு ராசி பிறந்திருக்கிற இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, 6ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், 8ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது 12ஆம் இடத்த சுவர்கள் பார்க்கறதுனால படிச்சுட்டு வெளிநாட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு தற்பொழுது செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்குது. இந்த செவ்வாய் திசை மேம்போகாக பார்த்தீங்கன்னா இந்த கடகலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தான் தர வேண்டும். மேம்போகாக பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய் குறிப்பாக அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா குருவோட வேற பரிவர்த்தனை வேறு அடைஞ்சிருக்காரு. வளர்பிறை சந்திரன் சுக்கரனுடன் சேர்ந்து சந்திரன் கூட டிகிரி அடிப்படையில் செவ்வாயோட நெருங்கிய சுக்கரனுடன் இணைந்து டிகிரி அடிப்படையில் சுக்கரனுடன் இணைந்து குருவுடன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். இங்கே 5-6 கூடியவர்கள் பரிவர்த்தனை 5-6 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடையும் போது 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையாவது நல்லதல்ல என்றாலும் 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி அங்கே 28 டிகிரியில் இருக்கு, செவ்வாய் இங்கே 2 டிகிரியில் இருக்கார். சனியின் 10ஆம் பார்வை 5-6 டிகிரி அடிப்படையில் செவ்வாய்க்கு விழுகிறது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை போட்டு புரட்டை எடுத்துருச்சு. நிறைய மனக்குழப்பங்கள், அதாவது வேலையில் ஸ்திரமற்ற வேலையில் ஸ்திரமில்லாத அமைப்பு போன்ற கடுமையான பலன்களை இந்த செவ்வாய் திசை செஞ்சிருச்சு. திருமணத்துக்கு கூட காலகாலத்தில் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் கிட்ட சனி பார்க்குறேன், ராசிக்கு 7ஆம் கிட்ட செவ்வாய் பார்க்குறாங்க. இது போன்ற அமைப்புகள் 28 வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு திருமணம் ஆகும். இப்போ தான் சூரிய புத்தி தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. சூரியன் குடும்பாதிபதி என்பதால் அவர் குருவுடன் இணைந்திருப்பதால் திருமணத்தை நடத்தி வச்சிருக்கார். இங்கே மேம்போக்காக பார்த்தோம்னா அதாவது செவ்வாய் 6ஆம் இடத்தில் தான் சுபத்தன்மை அடைந்து 5ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார். அதிர்ஷ்டம் ஏனென்றால் கடகலக்கணத்துக்கு அவரால் ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அந்த கிரகம் பெரும் சுபத்தன்மை பாவத்தன்மையை அந்த கிரகத்தின் பலனை நிர்ணயிக்கும். இங்கே டிகிரி வைஸ் சனி 10ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், புதன், குரு தான் பார்க்குற மாதிரி தோணும். ஆனால் சனி கிட்டத்தட்ட கும்பத்துக்கு போகும், மீனத்துக்கு போகும் நிலையில் இருக்கிறார். செவ்வாய் அப்பொழுதுதான் தனுசுக்குள் நுழைந்திருக்கிறார். இந்த அமைப்பில் செவ்வாய்க்கு சனியின் பார்வை டிகிரி அடிப்படையில் விழுவதால் இங்கே செவ்வாய் தரும் கெடுபலன்களே தூக்கலாக இருக்கிறது. செவ்வாயின் காரக ஆதிபத்திய விஷயங்கள் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், சகோதர பிரச்சனை, வேலையில் ஸ்திரமற்ற தன்மை 6ஆம் வீட்டில் இருப்பதால் போன்ற பலன்கள் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் திசையில் நடந்துச்சு. செவ்வாய் திசை கடைசியில் தான் அந்த சூரிய புத்தியில் தான் இந்த குடும்பாதிபதி என்பதால் சூரிய புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. நிறைய ஜோசியம் சொன்னாங்களா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சனி இருக்குது, நல்ல மன வாழ்க்கை இருக்காது அப்படின்னு. 7ஆம் வீட்டில் எந்த விதமான பாவகிரகம் பார்க்கலாவே உங்களுக்கு நல்ல மனைவியான அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் ஆமாங்க, மிக நல்ல மனைவி அமைஞ்சிருக்காரு என்று கேட்டார். ஏனென்றால் ராசிக்கு 7ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். 7ஆம் வீட்டோடு பாவர்கள் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. எனவே இந்த ஜாதகருக்கு நல்ல மனைவி அமைந்திருக்கிறார்.
குடும்பம் நன்றாக இருக்குது, அடுத்து வரக்கூடிய சந்திரபுத்தியிலையும் இந்த ஜாதகத்துக்கு புத்திரவாக்கியம் கிடைச்சிடும். இது எல்லாம் இந்த செவ்வாய் திசை முழுக்க முழுக்க கெடுபலன்கள் தருவதற்கு காரணம் என்ன? ராஜயோகாதிபதியாக அமைந்து 5ஆம் வீட்டோடு பரிவர்த்தனையாகி சுக்கரனுடன் இணைந்து பரிவர்த்தனையான இந்த செவ்வாய் ஏன் கெடுபலனை தந்தது என்று யோசிச்சு போவேன். ஆனால் இங்கே டிகிரி வைஸ் திருப்பலத்தை துல்லியமாக கணக்கிட வேண்டும். பார்வை பலம் என்பது ஒரு ஜாதகத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. ஸ்தான பலம் திக்பலம் அடுத்ததற்கு இணையாக திருப்பலம். ஸ்தான பலம் திக்பலத்தில் பெரும்பாலும் தவறுகள் வராது. திருப்பலத்தில் தான் நாம் கணித அடிப்படையில் தவறுகளை இணைப்போம். அங்கேதான் பலம் மொத்தமாக தடிமாறிவிடும். நான் எடுத்தபடியே கேட்டால் செவ்வாய் தசை உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி, ஆமாங்க செவ்வாய் தசை சரியில்லை, சூரிய புத்தி தான், இப்போதான் திருமணம் நடந்துருந்தார். திருமணமே இந்த ஜாதகருக்கு நிறைய குதிரை கொம்பாக, அதாவது திருமணம் கூடி வர மாதிரி இருக்கும், நின்று போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வீட்டில் சனி இருக்கிறது, ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பார்க்கறது, இது போன்ற அமைப்புகள், இது போன்ற நிலைகளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே பாவத்தன்மை அடைந்திருப்பதால் சனியின் பார்வை எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தராது. அதுவும் சனியின் கொடூர பார்வை, அட்டமாதிபதியாகி மூலத்திரியோன வலுப்பெற்றிருப்பார்கள். அந்த சனியின் 5-6 டிகிரி பார்வையில் செவ்வாய் இருப்பதால் அந்த செவ்வாய் தசை ஜாதகத்துக்கு நல்ல பலனாக செய்யலை. சரி, அடுத்து வர சுக்கிர ராகு திசை எப்படி இருக்குன்ற ராகு திசை நன்றாகவே இருக்கும். ராகு என்றால் கேந்திர கோணத்தில் இருக்கும் ராகுக்கள் அந்த பாவத்தை கெடுப்பார்கள். 4ஆம் வீடான தாய் சுகத்தை கெடுத்து அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை செய்வார். அதாவது சுக்கிரன் மாளவிகா யோகத்தில் இருந்தால் என்ன பலன்களை செய்வாரோ அந்த பலன்களை ராகு திசை இந்த ஜாதகருக்கு செய்யும் என்று கூறியிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் பலம் முழுக்க முழுக்க ஒளிந்திருப்பது திருப்பலத்தில் தான். எனவே இந்த திருப்பலம் பார்வை பலத்தை நுணுக்கமாக டிகிரி அடிப்படையில் கணக்கிடும் போதுதான் பதில் துல்லியமாக வரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.